தற்போதைய அண்மை செய்தி. கேரளாவில் பிரசித்தி பெற்ற செங்கல் சிவபார்வதி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 1008 கொட்டை தேங்காயில் அஷ்ட திரவிய மகா கணபதி ஹோமம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எள், தேன், நெய், மாதுளை, அவல், பொரி, சர்க்கரை உட்பட அஷ்ட திரவியங்களால் ஹோமமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். செங்கல் சிவபார்வதி கோயிலின் சிறப்பம்சம் என்ன? தற்பொழுது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கிற சிறப்பு ஏற்பாடுகள் என விரிவாக பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சிகாமணி, நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழகம் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலம் மற்றும் வட மாநிலங்களில் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரளா எல்லை பகுதியில் 111.2 அடி ஆஞ்சநேயர் மறு வாழ்வு மலையை தூக்கி கொண்டு பறந்து செல்வதை போன்ற சிவலிங்க சிலை உலக சாதனை படைத்து செங்கல் சிவ பார்வதி கோவிலில் 32 பாவனைகளை குறிக்கும் விதமாக கணபதி மண்டபம் உள்ளது. இங்கு 32 கணபதி சிலைகள் உள்ளன. இங்கு விநாயகர் சிலைகளில் முன்னிட்டு 1008 கொட்டைகளில் தேங்காய்களை கொண்டு அதிர்ஷ்ட திரவ மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. பிரம்மாண்டமான ஹோம குண்டத்தில் சுவாமி மகாசுர சரஸ்வதி சுவாமி தலைமையில் 1008 கொட்டை தேங்காய், எள், நெய், மாதுளை, அவள், பொரி, சர்க்கரை உள்ளிட்ட அஷ்ட திரவங்களால் ஹோமங்கள் என்பது நடைபெற்றன. இதில் வெளிநாட்டவரும் தமிழகத்தில் இருந்தும் மற்றும் கேரளா மற்றும் வெளி மாநிலத்திலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த திருவிழா என்பது கேரளா மாநிலத்திலே மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளன. குறிப்பாக கேரளா பகுதியைச் சேர்ந்த மிக அதிகமான பொதுமக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.